உள்ளங்களுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஒவ்வொரு படம் முடிச்சிட்டும் உங்களையெல்லாம் சந்திக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை எப்பவும் அடைகிறேன். தொண்டன் என்னுடைய 11வது படம் இது. 11லேயும் இதுதான் ஆகச் சிறந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு என்னுடைய சக்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். கரூரில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் அதுக்கு நான் தூண்டுதலாக இருந்தது. ஒரு கல்லூரிக்குள்ளே போய், பெண்கள் கல்லூரிக்குள்ளே போய் ஒருத்தன் நாற்காலியோட அந்த கட்டை எடுத்துகிட்டு போய் ஒரு பொண்ணை அடிச்சுக்கோம்னா, அந்த கிளாஸ் ரூமில் இருந்த பொண்ணுங்கள்லாம் பயந்து கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த அடிப்பட்ட பொண்ணை காப்பாற்ற முடியல. அவங்க பயம்தான் அடித்தவனுக்கு தைரியம் கொடுத்தது. அவங்க திருப்பி அடிச்சிருந்தா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்தது. அதுதான் இந்த கதையை ஆரம்பிப்பதற்கான ஒரு முதல் புள்ளி. அதற்கு பிறகு வேறு வேறு விஷயங்கள் வந்தது. 108 பற்றி கேள்விப்பட்டேன். 108 பற்றி கோபிநாத் ஒரு நாள் என்கிட்ட சொல்லும்போது, அண்ணே தமிழ்நாட்டிலேருந்து எங்கேருந்து ஃபோன் பண்ணாலும் இங்கே சென்னைக்கு தான் வரும், இவங்க தான் இங்கேருந்து கோஆர்டினேட் பண்ணுவாங்க. ஃபோனில் பேசுகிறவங்க அழுதுகிட்டு கத்திக்கிட்டு தன்னுடைய இயலாமையை உயிர் போகிற பயத்தில் பேசுவாங்க. ஆனால் அதையெல்லாம் ரொம்ப பொறுமையாக கேட்டுக்கிட்டு அட்ரஸை ரொம்ப கரெக்டாக கேட்டு கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணோம். ஒரு எழுத்து மாறிச்சுன்னா கூட ஆம்புலன்ஸ் வேறு எங்கேயோ போயிடும். எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான். ஒரு பெரிய புரட்சி சத்தமில்லாமல் நடந்துகிட்ருக்கு அப்படின்னோடனே நான் அவளாக அங்கே போய் சந்திக்க போனேன். சந்தித்து ஒரு 2 நாள் அவங்களோட பேசி அவங்களோட ட்ராவல் பண்ணி பயணப்படும்போது அங்கே பிரபுன்னு சொல்லிட்டு அங்கே அவங்களோட ஹெட் இருந்தார். அப்போ தான் அவர் சொன்னார், சார் வந்த உடனேலாம் வண்டியை கொடுத்துட முடியாது, வண்டியில் ஏற்றி அனுப்பிச்சிட முடியாது, அது ஒரு 7 நாள் கோர்ஸ் இருக்குது சார். முதல்ல மனிதாபிமானம்னா என்ன அப்படின்றத கற்றுக் கொடுப்போம். அதுதான் நீங்கள் பார்த்தீங்க அந்த சாங்கில். அடுத்து உளவியல் கற்றுக் கொடுப்போம். அதற்கு பிறகு அவன் கவன உரிமையாக இருக்கணும், அவன் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அப்புறம் மருத்துவம் ஏன்னா ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டா அப்படியே ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறது மட்டும் இல்லை, அந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த உயிரை பிடிச்சி வைக்கணும். அதற்கான மருத்துவத்தை அவனுக்கு நாங்கள் சொல்லித்தருவோம். அதற்கு பிறகு தான் அவனை களம் காண சொல்லுவோம். அவன் களத்துக்கு போகும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டீமோடு போய் இறங்குவான் அப்படின்னா எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஒவ்வொரு முறை ஆம்புலன்ஸ் நம்மளை கிராஸ் பண்ணும்போது அந்த உள்ளே இருக்க உயிர் பத்திரமா இருக்கணும், அந்த உயிர் காப்பாற்றப்படணும்னு தான் நம்ம வேண்டுவோம். ஆனால் முதுகுக்கு பின்னாடி உயிர் பிரச்சனையை வச்சுக்கிட்டே ஒருத்தன் பயணப்பட்டுக்கிட்டே இருந்தான்னா எப்படி இருக்கும் அப்படின்றத எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி நம்ம சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6-8 மாதத்தில் நாம் பேப்பரில் படித்த விஷயங்கள், நாம் கடந்து போன விஷயங்கள், நாம் வியந்த விஷயங்கள், நாம் அதிர்ச்சியான விஷயங்கள், நமக்கு கோவப்பட வைத்த விஷயங்கள், இதையெல்லாம் தான் ஒரு கோர்த்து ஒரு பதிவாக கொண்டு வந்து வச்சுருக்கேன். இது ரொம்ப நேர்த்தியாக வந்திருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும்.